அதாவது உங்களுடைய அரசியல் நோக்கம், நான் துல்லாத மனம் துள்ளும் படத்திலிருந்து நான் விஜயண்ணனுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கட்சியிலிருந்து போஸ்டிங் வாங்கிட்டு இருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லதுன்னு நீங்க பண்ணிருக்கீங்க? அதாவது இப்போ சொல்லணும்னா நம்ம ஊர் சிறுவம்பூர் உப்புக்கோட்டைன்னு தான் பேர் இருந்தது. ஒரு 18 கிளைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு தான், ஒரு சின்ன புள்ளி தான் உப்புக்கோட்டைங்கிற ஒரு புள்ளி. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை லேடிஸுன்னு கவர்ந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து டிவிகேனா என்ன அப்படின்னா மகளிர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உதாரணமாக இருக்காங்க. டிவிகே பேர் சொன்னால் அன்றைக்கி உப்புக்கோட்டை தான் ஒரு கிட்டத்தட்ட 15 கிராமம் இருக்குது, அடங்கியிருக்கு. ஒரு ஊருக்கு 15 கிராமம் 15 கிளைகள். இப்போ என்னுடைய மூலியமாக நான் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றிய செயலாளரை வந்து நல்லா சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் பேர் இருக்கிறவங்க. அவர் மூலியமாக நான் வந்து தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட என்னோட கிளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் இருக்குது. எல்லா கிளைகளுக்குமே நான் வந்து ஆள் ரெடி பண்ணி கொடுத்து பூத் ஏஜென்ட் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து பார்த்தா அவர் ஒரு 40 பூத் ஏஜென்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நாங்கள் பூத்து கமிட்டிக்கு போகிறதுக்கு எல்லா வகையான ரெடியாக இருக்கிறோம். அதாவது தளபதி நல்லா செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்மளுக்கு வந்து நல்லா செய்வார்னு எல்லாம் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை என்றைக்குமே நாங்கள் புறப்படுறோம். அதாவது கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க நாங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதை வச்சு இந்த ஆட்சி அமைச்சிடலாம், இந்த நாங்க 2026 நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எதை எப்படி சாத்தியமாகும்? அதாவது அரசியல் பணி அப்படிங்கிறது வந்து பெரிய பணி. அரசியல்ல வந்து எவ்வளவோ முன்னோடிகள் இருக்கிறாங்க, இதுவரை வெற்றி காண முடியல. நீங்க வந்த ஒரே வருடத்திலே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றீங்க, அது என்ன நம்பிக்கையில சொல்றீங்க, எதனால சொல்றீங்க? இன்னைக்கு ஜனத்தொகை மொத்தம் எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க? ஜனத்தொகை எண்ணிக்கை சொல்ல போனோம்னா அதுக்கு அளவுக்கு இல்லை. அது அதிகமான ஜனத்தொகை இருக்காங்க, 6.5 கோடி பேர் இருக்காங்க. அதில் 6.5 கோடியில் குறைஞ்சது 2.5 கோடி விஜய் ஃபேன் இருக்காங்க, சரிங்களா? அதில் வந்து மகளிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி சில்லற பேர் இருக்காங்க. இதில் முக்காசி வந்து எங்களோட மகளிர் தான் ரொம்ப